வணக்கம் வணக்கண்ணே. நமஸ்காரம் வணக்கம்மா. நீங்க போற வணக்கத்தை பார்த்தா கண்ணு கட்டுது. ஐயா வணக்கங்க. இருக்கட்டும்பா. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். இந்த மாதிரி ஒரு தலைப்பு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால மாலை எடுத்துக்க முடியுமா அப்படின்னு தெரியாது. வீட்டுக்கு ஒரு ஹெல்ப்பர், ஒரு மெய்டு, ஒரு பணிப்பெண் இருந்தால் தேவல, எல்லா வேலையும் என்னாலே பார்க்க முடியல அப்படின்னு பெண்கள் சொல்வதையும் கேட்க முடியுது. வீட்டுக்கு மெய்டு வேண்டும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு தரப்பு முழுக்க பெண்களாவே இருக்கிற பக்கம் தானா? பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? ஆக்சுவலா இந்த பக்கத்துல உட்காந்துருக்கலாம் பெரும்பாலும் பெரியவங்க இருக்காத பார்த்தா மாமியார் மாதிரி தான் இருக்கு. அப்ப இப்படி கூட வச்சுக்கலாம், கணவரும் மாமியாரும் வேணாங்கிறாங்க. என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஒரு ஹெல்ப்பர் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுது. குழந்தைய வச்சுட்டு ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பா மெய்டு இருந்தா பெட்டரா இருக்கும். உங்களுக்கு வேலையா இருக்காராம். அது கேட்டு நீங்க என்னடா பண்ண போறீங்க இப்ப? அவர் ஆபீஸ் போயிட்டு இருக்கும்போது அவருக்கு லஞ்ச் பேக் பண்ணோம், இடையில குழந்தை அழுதுட்டு இருக்கும். சோ அதெல்லாம் மேனேஜ் பண்ணும்போது ஒரு ஹெல்ப்பர் இருந்தா பெஸ்டா இருக்கும். ஏதாவது ஒன்று புதுசு புதுசா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஈவினிங் வந்துட்டு ஆஃபீஸ் போயிட்டு வந்த உடனே ஒரு வெசல்ஸ் எல்லாம் அப்படியே குமிஞ்சு கிடக்கும் பாத்தீங்களா, அந்த பார்க்கும்போது ஒரு வெறி ஆகும். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. நான் ஒர்க்கிங் போகிறேன். ஸோ எனக்கு காலையில் ஒரு 8 o'clock நான் கிளம்பணும் அப்படின்னா, மேரேஜ் ஆகிட்டு வந்ததுலேருந்து எனக்கு ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, வீட்டில் A to Z எல்லா ஒர்க்கும் செஞ்சுருவேன். ஆனால் இந்த வாசல் பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் போடணும் அப்படின்னா அது எனக்கு பேசிக்காகவே கஷ்டம். அவனை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. மாமியார் ஊருக்கு போயிட்டாங்கன்னா மெய்டு வேணும்னு இது ரொம்ப புதிய டைமென்ஷன். அவங்களே பாதி வேலை செஞ்சுறாங்க சார். சோ அவங்க ஊருக்கு போயிடப்ப எனக்கு எல்லா வேலையும் ஒரேடியா ஆக்குபை பண்ணி செய்ய முடியல. மொத்தால எல்லா வேலையும் பார்க்க முடியல. பார்க்க முடியல சார். நான் 8 மணிக்கு வேலைக்கு போனா 10 மணிக்கு ஆகணும் ரீச் ஆக. அப்படியே 7 மணிக்கு ஆஃபீஸை விட்டு வாசல் எடுத்து வச்சோன்னு அந்த ஆள் வீட்டில் பாத்திரத்தை கழுவிருப்பாரா இல்லையா, வரும்போது அந்த 2 மணி நேரம் டிராவல்ல எனக்கு இதே தான் ஓடிட்டு இருக்கும். புருஷங்காரன் சிந்திக்கணும், பொண்டாட்டிங்கிறவாத ஃபாலோ பண்ணணும். ஆனா நான் வீட்டுக்கு 9 o'clock ரீச் ஆகிறேன்னா அந்த கிச்சன் அப்படி எட்டி பார்த்த உடனே நான் சமைக்க மாட்டேன், அப்படி போய் படுத்துருவேன். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? ஃபர்ஸ்ட் எண்ட் ஆஃப் தி டே நாம ரொம்ப டயர்ட் ஆயிடுவோம். செகண்ட் ரீசன் கிட்ஸுக்கு வி நீட் டு ஹோம் ஒர்க். இல்ல புரியல. நாம எஜுகேட்டரா இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதெல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. அண்ட் தேர்ட் வந்து மோஸ்ட்லி ஈவினிங் ஒர்க் மீட்டிங்ஸ் இருக்கும் சார். ஒர்க் கல்ச்சர் அப்படி மாறிடுச்சு ஐடில எல்லாம் இருக்கப்ப. ஆமாங்க. எங்கள் மதுரையில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. A to Z எல்லா வேலையுமே பண்ணிடுவாங்க. நான் பொட்டிக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர வரைக்கும் எனக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க டயர்டாக இருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப கில்ட் ஃபீலாக இருக்கும். என்னால என்ன பாத்துக்க முடியறதுக்கு டைம் கிடைக்கல சார். ஏன்னா இப்ப காலையில பாத்தீங்கன்னா லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே குழந்தைக்கு ஹஸ்பண்டுக்கு எல்லாருக்கும் கொடுத்து அனுப்பிட்டு திரும்பி நம்ம அப்பாடான்னு உட்காரவும் முடியாது. 11:30 மேல ஒரு ஆன்லைன்ல கூட நம்ம ஒரு ஃபிட்னஸ்க்காக கூட பண்ணலாம்னு பார்த்தா ஸ்ட்ரென்த் இல்ல உடம்புல. பேதியில போவான் மூஞ்சி மோரை பண்ணி பையல. ஒரு ரீசன்ட் டைம்ஸா ஒரு சின்ன ஒரு இன்கம்ப்ளீட்னஸ், ஒரு வெறுமை. காலைல 4:30 மணிக்கு எழுந்திருக்கிறோம், பையனுக்கு கஞ்சி டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட், காலைல 6:15 அவன் கிளம்புறான், 8 மணிக்கு பொண்ணு ஸ்கூலுக்கு கிளம்புறான், அவளுக்கு ஸ்கூலுக்கு கிளப்பணும். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் பசங்களுக்கு செஞ்ச எதுவும் அவங்க சாப்பிட மாட்டாங்க. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஒரு ஃபெஸ்டிவல் டைம்ல வந்துட்டு வேணும் அப்படின்ற மாதிரி தோணும். மாசம் ஆனா ஒரு அமாவாசை அந்த இதுன்னு சொல்லிட்டு நிறைய இது இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? சாம்பார் ஊற்றணுமா? பேசுங்க, ஒழுங்கா பேசுங்க. அட்லீஸ்ட் ஒரு மந்த்துக்கு ஒன்ஸ் ஆகுது வீடை டோட்டலாக க்ளீன் பண்றோம் அப்படின்னும் போது அப்போ வேலை ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அந்த டைம்ல ஒருத்தவங்க இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே. எல்லாரும் தான் டென்ஷன் ஆவாங்க. இல்ல மேடம், நான் நாங்க பயப்பட மாட்டோம். இவங்க சொல்லுவாங்க மெய்ட்லாம் வேணா நம்ம ஷேர் பண்ணி வீட்டுக்கு வந்த உடனே அதெல்லாம் ஈக்குவலா பண்ணிடலாம் அப்படின்னு. வீட்டுக்கு வந்துடுறேன் சார், வந்தோடனே இவர் என்ன பண்றேன்னு பார்த்தா ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. யார் அவன்? எப்படி பார்த்தாலும் நம்ம போயிடாம கொஞ்சம் ஓகே. நம்மளோட கொஞ்சம் பெரியவங்க ஒரு வேலை ஒரு ஹெல்ப்பர் இருந்தாங்கன்னா பேசிட்டுக்கவும் நல்லா இருக்கும். ஒரு பேச்சு துணைக்கு ஆள் இருக்கும் சார். ஏன் சார் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? இப்ப இருக்கிற நியூ மாம்ஸ் எல்லாரும் எப்படின்னா, ஐயோ குழந்தைங்களுக்கு புரோட்டீன் சேர்க்கணும், இந்த டேக்கு இதை சேர்க்கணும், அதை சேர்க்கணும்னு சொல்லிட்டு இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆங்கிள் யோசிக்கும் போது இவங்களுக்காக நம்ம குக் பண்றதுக்கே 2 மணி நேரம் ஆயிடும். இதே ரொட்டீனாகவே போயிட்டே இருக்கும். சரி, கரியர் growthல நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கே சிரிப்பு வராது. கிளீன்லினஸ்க்காக மெய்ட் வேணும்னு கேட்குறேன். ஏன்னா வந்து இப்போ குழந்தைக்கு 1.5 வயசு ஆகுது. எப்பவுமே வீடு ஒரு பிளே கிரவுண்ட் மாதிரியே இருக்கும். மாப் பண்ணி க்ளீன் ஆயிடுச்சுன்னா வீடு ஒரு நீட்டா இருக்கும். இது என்ன பூன்னு கேளுங்களேன். என்ன பூ? என்னென்ன காரணங்களுக்காக அவர்களுக்கு ஒரு மெய்டு தேவைப்படுகிறது அப்படின்னு பல ரீசன்ஸ் முன் வச்சுட்டாங்க. அப்படி இருந்தும் ஏன் மெய்டு வேண்டாங்கிறீங்க? நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு. எங்க வீட்ல வந்துட்டு என் ஒய்ஃப் வந்து நல்லா சமைப்பாங்க சார். சரி. ஸோ அந்த மாதிரி ஒரு டேஸ்டியான ஃபுட் இன்னொருத்தவங்க வந்து பண்ணுவாங்களான்றது ஒரு டவுட். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அம்மா வந்துட்டு சும்மா தான் இருக்காங்க, மீனிங் அம்மா அப்பா இல்லை. ஸோ அம்மா வந்துட்டு கம்ப்ளீட்டாக அவங்களும் வந்து கேட்குறாங்க, நானும் வந்துட்டு செய்கிறேம்மா, நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஐ கேன் சி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. கூட்டி கழிச்சு பார்த்தா லாபமா நஷ்டம் என்ன சம் ரீசனுக்காக வந்துட்டு ஷீ இஸ் நாட் கிவிங் தட் லோட் டு மை ஷேரிங் தட் ஒர்க் டு மை மாம். என்ன ரீசன் தெரியல. 73 இயர்ஸ் ஆகுது. இன்னமும் அவங்கள வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோ, அவங்களையும் கூட வச்சு வேலை வாங்கிக்கோன்றது எனக்கு விருப்பம். சொல்லு எலக்ட்ரி சத்தியமா சொல்லு. முதல்ல ஒரு வார்த்தை சொல்லல, எங்க அம்மா சும்மா இருக்காங்க அப்படின்னீங்க.
அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க பல வருஷமா வேலை பார்த்து டயர்டா இருக்காங்க. இப்போ மறுபடியும் ஏசௌரியத்துக்காக அவங்களை திரும்ப திரும்ப நான் வேலை பார்க்க சொல்றது நியாயம் இல்ல. மேடம் இது ஆக்ஷன். இப்போ உங்க அப்பா வந்து ஒரு 70 வயசுல வேலைக்கு போயிட்டே இருந்தாருன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா நான் ஒத்துக்க மாட்டேன். கண்டிப்பா ஒத்துக்க மாட்டீங்க. வேகமா சொல்றீங்கல்ல. ஏன் சோறுங்க வேற என்ன கேக்குறா? பெண் வந்து அதை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதை நம்ம வேலிடேட் பண்றதும் இல்ல, அதை ஏன் உழைப்பாவும் நம்ம அதை என்டாஸ் பண்றதில்ல, அங்கீகாரம் செய்வதில்லை. வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல. இப்போ இவங்க எப்படி இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆமா, இவங்க தான் ரொம்ப நேரம் இருக்காங்க அம்மாவோட. ஸோ அவங்க தான் உங்க அம்மாவை கவனிக்கிறாங்க. கவனிக்கிறாங்க. கரெக்ட். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. ஸோ நமக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு அதுலேயே பல வியாதிகள் உருவாயிடுதுங்க. மருமக இருக்கிறா, ஏற்கனவே துருத்துருன்னு வேலை செய்யறப்புல அது என்ன வேலை செய் இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்க. சார் நான் துருத்துருன்னு செய்யறேன், நான் எல்லாம் பண்றேன், இப்படி சொல்லியே எல்லா வேலையும் வாங்கிடுறாங்க. என்னடா பொசுக்குன்னு மரியாதை பேசிவிட்ட? சார் அவங்கள சோம்பேறித்தனம் பண்ண வேண்டாம்னு ஒன்று, இன்னொன்று நம்ம குழந்தைங்க வந்து இன்னொருத்தவங்களை டிஃபெண்ட் பண்ணியிருக்க வேண்டான்றது ஒன்று, இன்னொன்று எனக்குன்னு ஒரு மருமகளா ஒரு காஃபி கொண்டு வந்து கொடுக்கறது ஒரு தனி ஸ்பெஷல். எல்லா பைத்தியங்களுமே மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில பைத்தியங்க ஊருக்குள்ளேயும் சுத்திட்டு தான் இருக்கு. என்ன பண்றது? கேட்குற விஷயத்த நான் வேண்டாம்னு சொல்ல வரல, நம்மளால அது முடியலன்னும் போது தான் நம்ம அதை எதிர்பார்த்து நம்ம செய்யணும்னு நினைக்கிறோங்க. அவங்க தான் முடியலன்னு சொல்றாங்களே. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். சார் நிறைய விஷயங்கள் வந்து மெய்டு இல்லாம நம்ம வீடு சுகமான சுமையா சுமக்கணும்னு நான் நினைக்கிறேங்க. சுகமான சுமைன்னு ஒண்ணு இல்ல. ஒண்ணு சுகம் இருக்கு, இல்லாட்டி சுமை இருக்கு. புதுசா இருக்காங்க சார் ரெண்டு விஷயங்க, கடமைக்கும் நம்ம அர்ப்பணிப்புக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குங்க. ரெண்டையும் நீங்களே படிச்சுக்கங்க, அவங்களுக்கு வேண்டாம். இப்போ வீட்டுல இப்போ மகனுக்கு வந்து கடன் பிரச்சனை, அப்ப மன உளைச்சல்ல இருக்காப்ல கடன் பிரச்சனைனால கண்டிப்பா விசாரிச்சு என்ன பண்ணணும்னு பாப்போம். அதேதான் அந்த சுகமான சுமையை தீக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க இந்த சுகமான சுமையை மட்டும் ஏன் தீர்க்க மாட்டேங்கிறீங்க? இல்ல இன்னும் ஃபியூச்சர்ல வந்து யோசிக்கலாம் சார். அப்ப கூட நான் யோசிக்கலாம் தான் சொல்லுங்க, வச்சுக்கலாம்னு சொல்ல வரலங்க. சார் கோளாறு கலை சார். கோளாறு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக தான் அவங்களும் பேசுவாங்க, வாக்குவாதம் வந்துகிட்டே இருக்கும். ஓகே அப்படின்னு வச்சுக்கலாம்னு சொல்லி வச்சாச்சு. இப்போ வச்சதுக்கு அப்புறமா அந்த ஸ்ட்ரெஸ் குறையுமா அப்படின்னு பார்த்தா இல்ல. ஏன் அப்படின்னா சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. பாத்திரம் அவங்க கழுவிடுறாங்க, விளக்கி வச்சிடுறாங்க, எல்லாம் பண்ணிடுறாங்க. இவங்க வருவாங்க ஈவினிங், அந்த பாத்திரம் ஏன் அங்க வச்சிருக்காங்க அப்படிமா? இது என்னடாது? இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். இப்ப மன அமைதி வீட்டினுடைய சிங்க்ல இல்ல, உங்க அடுப்படி சிங்க்ல இல்ல. அப்ப உண்மையிலே இந்த மன அமைதி எங்க இருக்கு? என்கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு பேர் எங்க அப்பத்தா சொல்லுவோம் அடிக்கடி, இதெல்லாம் தாண்டா பேராண்டி கால கொடுமை அப்படின்னு. இது ஒரு கால கொடுமை. அவங்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் தான் வேலை செய்யற மாதிரி இருக்கு. இந்த பாத்திரத்துக்கு அங்கே வச்சிருங்க தம்பி, நம்ம போய் அங்கே வச்சுட்டு அவங்க டேப் தந்து விட்டுருவாங்க, தம்பி தண்ணி வரலப்பா அப்படின்வாங்க. நம்ம போய் என்னன்னு போய் பார்த்துட்டு வரணும். யூ டிராப்ட் திஸ்டா மாட்டிக்க. என்ன மாப்ள கேப்பா? ஓடு நல்லா இருக்கும், உனக்கு சூட்டா இருக்கும். இதெல்லாம் சிறு சிறு வேலைகளுக்கு தான் ரொம்ப அழுத்துக்கிறீங்க. மோட்டர் போட்டு வரது அழுத்துக்கிறீங்க. ஓகே, வெசல் வாஷிங், அப்புறம் க்ளோத்ஸ் வாஷ். வெசல் வாஷிங் பண்ணுவாங்க சார். ஆமா பண்ணுவாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் க்ளோத்ஸ் ட்ரை பண்ணிட்டு மேல மாடியில போய் காய வச்சிட்டு வரது. துணி காய போறது அதுவும் பண்ணுவாங்க. ரெண்டு. நெக்ஸ்ட் அப்புறம் ஃப்ளோர் க்ளீன் பண்றது, மாப் போட் க்ளீன் பண்றது. டெய்லி ஃபுல்லா க்ளீனா மாப் போட்டு பெருக்கி துடைக்கிறது பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வெளி வேலைகள் எல்லாம் அவர் தான் பார்க்கறாரு. ஆமா, ஆனா அது மட்டும் வர்க் இல்லல சார். வேலை பார்த்த மாதிரி இருக்கேமா? இன்னும் என்னென்ன வேலை எல்லாம் இருக்கப்பா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. இந்த வேலைக்கு ஆள் வந்தாங்க, பிரச்சனையா இருக்கு. வெசல் வாஷிங்க்கு ஃப்ளோர் கிளீனிங் தான். ஆக்சுவலா மறுபடியும் வேலைக்காரமா உள்ள வர்றதே உங்க பலுவு குறைக்க தான். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? எனக்கு வந்து தேவை இருந்தால் கண்டிப்பாக வந்து ஹவுஸ் மெய்டு வச்சுக்கலாம், ஹெல்ப் கண்டிப்பாக தேவை வச்சுக்கலாம். இங்கே ஒரு தேவை இல்லாத சூழல் இருக்கோ, நம்ம ஒரு ஸ்டேட்டஸ்க்காக பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம், அங்கே எல்லாரும் வச்சிருக்காங்க, அதனால நம்மளும் வச்சாதான் அது ஏன் தப்பு, இது ஒரு நார்மலாக ஆயிடுச்சுல அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் சார். ஃபேமிலிங்கிறது மேனேஜ் பண்ணக்கூடியது இல்ல, கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியது ஒன்று. ரெண்டாவது உங்ககிட்ட காசு இருக்குங்கிறதுக்காண்டி ஒருத்தரை நீ செய்ய வேண்டிய வேலையை வேலை வாங்கக்கூடாதுங்கிறார். கரெக்ட் தான் சார். பேக் பெயின் இருக்கு, வீடு பெருக்கி வீடு துடைக்க முடியாது. எங்க மாமியார் செய்யும் போது அவங்க செஞ்சிடுறாங்க, அவங்க இல்லாத போது நான் செய்யறது எனக்கு கஷ்டமா இருக்கு. செத்து போகணும், செத்து போயிட்டோம்னா ஒரு கஷ்டமும் கிடையாது, எந்த வேலையும் செய்ய வேண்டியது, சாப்பிட போறதே. நம்ம முன்னாலெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, ஃப்ரிட்ஜ் இருக்கவன் ஃப்ரிட்ஜ் இல்லாதவன் ஒரு வர்க்கம் இருந்துச்சுன்னா, இப்போ எல்லார் வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் வந்தோடனே அடுத்த வர்க்க பேதம் வந்துருச்சு. அவங்க வீட்டிலலாம் சிங்கிள் டோர், எங்கள் வீட்டில் டபுள் டோர். இப்படி பண்ண சோஷியலாக ரொம்ப டிவைட் ஆகிட்டே இருப்போம். இதெல்லாம் பேய் கதை. நிறைய பேர் தெரியாது, சீக்கிரம் மாட்டினாது. ஆக்சுவலாக வந்து வீட்டு வேலை செய்யறது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான். அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இவங்க பண்ணணுன்றது என் இன்டென்ஷன். இது யார் சொன்னது? சார் வந்து நான் ஜிம் நிறைய பார்க்கல. சரி, இப்பெல்லாம் வந்து தெருக்கு தெரு ஜிம் வச்சிருக்காங்க. ஃபிட்னஸ்க்கு வீட்டு வேலை செஞ்சாலே ஆரோக்கியமா இருப்பாங்களே. முதல் விஷயம், வீட்டு வேலை பார்ப்பது ஃபிட்னஸ் அல்ல. முதல்ல இந்த பழைய கதையை உடைங்க. இந்த அவமானம் உனக்கு
வேலைகள் பார்த்து அம்மாலாம் ஆரோக்கியமா இருந்தாங்க இல்ல, அம்மாக்கள் அதிகமான வீட்டு வேலை பார்த்து உடல்நலம் குன்றி போனார்கள். நம்முடைய எல்லா அம்மாவுக்கும் முட்டி பிரச்சனை இருக்கு, நம்முடைய அம்மாக்கள் எல்லாருக்கும் அடிவயிற்றில் பிரச்சனை இருக்கு. உங்க மகளுக்கு சொல்ல போறது இல்ல, அதனால இதை இப்போ உங்க மனைவிக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல சார். நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி. ஸோ வீட்டில் 3 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ வேலை ஜாஸ்தி, இவங்களால முடியாத இழுத்து போட்டு செய்கிறாங்க. ஏன் நான் நினைக்கிறேன்னா, நாங்கள் எல்லாருமே ஒர்க்கிங், வீட்டில் எல்லாருமே ஒர்க்கிங். என்னடா இவ்வளவு அவங்க வீட்டில் இருக்கனால வேலை செய்யாமல் இருந்தால் அவங்களுடைய மதிப்பு அவங்க இழந்துருவாங்களோ அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்குங்கிறது எனக்கு இருக்கு. தேவையில்லாம என்ன நீ எங்கேயாவது நீ கோத்து விட்டு திரியற நீ. அவங்க அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு பர்பஸ் வேணும்ல, சும்மா உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு அது மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்போ அவங்க ஏதோ ஒரு வகையில் தன்னுடைய இருப்பை அவங்க நிறுத்த பார்ப்பாங்க, நிலைநிறுத்த பார்ப்பாங்க. என்ன அப்படின்னா, என்ன இது இப்போ நீங்கள் சொல்றீங்க எங்கள் மாமியார் தான் எல்லா வேலையும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ 4 பேர் அதை சொல்லுவாங்க. அவங்க தான் எல்லா பிள்ளைங்களாம் வேலைக்கு போகிறோம், எல்லா வேலையும் அந்த அம்மா தான் செய்வாங்க அப்படின்னு ஏதோ ஒரு அடையாளம் அவங்களுக்கு இருக்கு. இதான் அவன் கெத்து, அப்பவும் அதே கெத்து, இப்பவும் அதான். அப்படி நினைக்கிறாங்களோன்னு தான் நானும் ஹஸ்பண்ட் என்ன முடிவு பண்ணோம்னா, ஃபினான்ஷியல் ஃபுல் கம்ப்ளீட்டாவே அத்தையே பார்த்துக்கட்டும். இப்போ நாங்கள் எல்லாருமே ஏர்ன் பண்ணாலும் ஃபினான்ஷியல் இன்பவும் அத்தை கையில தான் இருக்கு. ப்ரொவிஷன்ஸ் வாங்குறதாகட்டும், ஒரு காய்கறி வாங்குறதாகட்டும், அத்தை கிட்ட இருந்தா நாங்கள் காசு வாங்கிட்டு போய் வாங்குவேன் தவிர ரொம்ப சென்சிபிளா இருக்காங்களே பசங்க. உனக்கும் ஒரு நாள் அமையும் அப்படின்னு மனசை தேத்திக்க. முன்னாடிலாம் வந்துட்டு மாமியார்கள் வந்து மருமகளுக்கு வேலை சொல்றது, ஸோ மருமகளுக்கு வந்து வேலை செய்யணுங்கிற ப்ரெஷர். இப்போ என்னன்னா, மாமியார்கள் வந்து எல்லா வேலையும் செஞ்சுறாங்க, நாங்கள் மருமகளுக்கு வேலையே கொடுக்கறது இல்லை. இப்போ என்னன்னா, ஐயோ அவங்க செய்யறாங்களே நம்மளும் செய்யணுங்கிற ப்ரெஷர். ஓ நீ அப்படி வரியா? இதனால என்ன பண்ணா, ஒரு ஹெல்ப்பர் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்களும் ஃப்ரீயா இருக்கலாம், நாங்களும் ஃப்ரீயா இருக்கலாம், ஃபேமிலியும் ஸ்மூத்தா ரன் ஆகும். என்ன பயந்துட்டியா? பயமா? பயந்துட்டா. இப்படி எல்லாம் மருமக கிடைக்கலாம், கொடுத்து வைக்கணும். தெரியுது. இந்த மெய்டு வச்சுக்கிற விஷயத்துல இவங்களுக்கு சில மன உறுத்தல்கள், மனத்தடைகள் இருக்கு. இவர்கள் எந்தெந்த உறுத்தல்களிலிருந்து வெளியே வர வேண்டும், எந்தெந்த மனத்தடையிலிருந்து வெளியே வர வேண்டும் நினைக்கிறேன். ஃபுட்டு வந்து கைப்பக்கும்னு சொன்னாங்க. அது யார் சமைச்சு போட்டாலுமே வந்து 1 day 2 days வேரியேஷன் ஆகும். பட் வந்து பை பிராக்டிஸ் வந்து அது வந்து வந்துரும். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. எல்லாருமே எல்லாருமே டிபெண்டன்ட்டா தான் இருக்காங்க. அந்த டிபெண்டன்சி இன்னொருத்தவங்க மேல அவங்க வச்சுக்கிறதுல தப்பு இல்ல. தப்பு கிடையாது. ஓகே, அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.